விடுதி உரிமையாளர் ஸ்ரீ ரமேஷ் அவர்களே, நான் டத்தோ சொல்ல ஆரம்பிச்சேன்னா என்னோடய ஸ்பீச்சில் பார்க்க முடியும். நிறைய பேர் இருக்கீங்க. சொல்லிவிட்டு ஒருத்தவங்களை சொல்லிவிட்டு யாராவது ஒரு ஆள் விட்டுட்டுனா அதுவும் மன வருத்தம் வரும். வருங்கால டத்தோங்களை இருப்பீங்க. ஸோ அதனால் நான் எல்லாத்தையும் 7ஆம் மாதம் தான் தெரியும். ஸோ அதனால் நான் டத்து தத்தி மற்றும் நிகழ்வுக்கு முக்கியமாக இந்த நிகழ்வை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் ஜலம்பூர் முனீஸ்வரர் ஆலயத்தின் தலைவர் அண்ணன் கோபாலகிருஷ்ணன் அவர்களே, அவருடைய செயற்குழுவினர்களே, பினாமி இந்து அறப்பணி வாரியத்தின் செயல்முறை இயக்குனர் ராமச்சந்திரன் அவர்களே மற்றும் நிகழ்வுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் இந்த இனிய வேலையில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆலயத்துக்கு வரும்பொழுதெல்லாம் இது நான் சொல்லுவேன், நான் பிராயில் நான் பிறக்கல, நான் பிறந்தது டைப்பிங், நான் வளர்ந்தது பிராயில் தான். தமிழ் பள்ளி, துறை தமிழ் பள்ளி, இந்திராவாசி இடைநிலை பள்ளி இதெல்லாம் இங்கே தான். ஸோ எங்களுக்கு பிராயக்காரங்களுக்கு இந்த முனியாண்டி கோயில் தான் சொல்லுவோம். இது ரொம்ப ஸ்பெஷலான கோயில். பிராய்க்கு மட்டும் இல்லை, பினாங்கு மக்களுக்கு இன்றைக்கி நீங்கள் மலேசியா சிங்கப்பூரில் எல்லாத்துக்கும் முக்கியமான கோயில்னா இது ஜலம்பூர் முனீஸ்வரர் கோயில் தான். ஜலம்பூர் ஐயான்றது தான் நம்முடைய மலேசிய தமிழர்களுக்கு அது ஒரு குலதெய்வம் அப்படின்ற நிலைமை தான் இருக்கிறது. இந்த ஆலயம் ஒரு மிகச்சிறப்பான ஆலயம். கடந்த 5 வருடங்களில் இந்த ஆலயம் ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் சொல்லுவாங்க. அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், கண்ணால் நம்ம பார்க்குறோம். மண்டபம் வருது. முந்தி நம்ம அந்த ஆடு வெட்டிட்டு அந்த சாப்பிட்றது பழைய காலத்து இந்தியாவில் இருக்கிற கேண்டீன் மாதிரி இருக்கும், தெரியும் நினைக்கிறேன். இப்போ ஏர் கண்டிஷன் இருக்குது, ஒரே டைமில் 4 இடத்துல பூஜை ஓடுது, பூஜை சாப்பாடு ஓடுது. ஸோ இதெல்லாம் நடக்குது. இதற்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தலைவரான பிறகு தான் அதெல்லாம் நடக்குது. ராமா வேலை சொல்லிட்டாரு, ப்ராஃப் கண்டிப்பாக சொல்லுவார். அதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன், இந்த ஆலயம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்குது. இந்த பாட்டு எடுக்கிறாங்கன்ற பேச்சு எங்கேயுமே வந்தது கிடையாது. ப்ராஃப் அப்புறம் சொல்லிடுறாரு, சதீஷ் தான் எடுக்க சொன்னாருன்னு சொல்லிடுறாரு. அதனால நான் சொல்லிடுறேன், நல்லா செயல்படுது. அதனால அந்த கேள்விக்கு இடமில்லை, சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நான் எப்பொழுதும் சொல்லுவது தான், ஜலம்பூர் முனீஸ்வரர் ஆலயம் போல மற்ற ஆலயங்களும் வெறும் சமய சேவை மட்டும் செய்யாமல் சமுதாய சேவையும் செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். அதை மற்றவர்களும் செய்வார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. இந்த ஆலயத்தை பற்றி பேசுகிறப்ப எனக்கு ஒரு பழைய சம்பவம் நடக்கிறது. 14 வருடத்துக்கு முன்பு நான் அரசியலுக்கு எப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 22 வயசு இருக்கும். 2007 இந்த நாட்டுடைய தமிழர்களுடைய இந்தியர்களுடைய தலையெழுத்தை மாற்றியது என்றால் அது நவம்பர் 25 இன்ட்ராஃப் பேரணி நடந்தது. அதற்கு பிறகுதான் அது இந்த நாட்டில் இந்தியர்கள் நமக்கு அரசியலில் நமக்கு ஒரு வேல்யூ இருக்கு, நமக்கு ஒரு மதிப்பு இருக்கு, நமக்கு காட்டினதே அந்த இன்ட்ராஃப் பேரணி தான். அப்பொழுது அப்போ என்ன பண்ணாங்கன்னா, இன்ட்ராஃப் பேரணி நடத்தி முடிச்சுட்டு நிறையா ஸ்டேட்ஸுக்கு போயிட்டு கூட்டம்லாம் நடத்துவாங்க. இந்தியர்களுக்கு அரசியல் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவோம், இந்த மாதிரி அரசியல் இந்த முறை ஒரு மாற்றம் வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அப்போ நான் எனக்கு 22 வயசு. நான் கேரளில் சிட்டி பேங்கில் வேலை செஞ்சுக்கிட்டேன். அப்புறம் எனக்கு அப்பயே ஒரு ஆர்வம், எனக்கு இந்த தொகுதி நான் ப்ராய்க்கு எப்படி இருந்தாலும் எலெக்ஷன் அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. 2007 அப்போ என்ன பண்ணோம், கோயில் நிர்வாகத்துக்கு தெரியாமல் ஒரு பூஜைக்கு காசு கட்டிட்டு வெள்ளிக்கிழமை அவருக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு 75 வழியோ என்னமோ தான் பொங்கு சோறு கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு அப்போ எஸ்எம்எஸ் தான், இப்போ இருக்கிற வாட்ஸ்அப் மாதிரிலாம் இல்லை, ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பி விட்டோம். இங்கே தலைவர்கள்லாம் வருவாங்க பேசுவாங்கன்ட்டு. அப்போ ஜனநாயக செயல் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் ப்ராஃப் இல்லை, குலசேகரன், சிவனேசன் இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு வந்தாங்க. இதே கோயிலில் தான் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, கோயிலை சுற்றி எல்லாம் எஃப்ஆர்யூ நின்றுட்டாங்க. எங்களுக்கு பேசுறது மைக் கூட அவ்வளோ கொடுக்கல அந்த ஆலயத்தில். அப்போ இருந்த நிர்வாகத்தை நான் சொல்கிறேன். அப்போ என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, ஒரு 500-600 பேர் சேர்ந்தாங்க. அன்றைக்கி தான் ப்ராயில் ஒரு அரசியல் கூட்டத்துக்கு அவ்வளோ பேர் வருவாங்களா, எதிர்கட்சி கூட்டத்துக்கு. அப்போ தான் நம்ம பார்க்குறோம் இந்த கோயில். இப்போ இந்த ஆலயம் இருக்கிற இடம் இங்கே இதெல்லாம் மண்ணு தரையாக இருக்கும், பக்கிங் தான் இருக்கும். இந்த இடத்துல தான் அது நடந்துச்சு. அது முடிஞ்சு மறுநாள் இந்த கோயிலேருந்து இந்த பிரைத்தோட்டம் மாரியம்மன் ஆலயம் அங்கேருந்து ஒரு கூட்டமாக நம்ம எல்லாம் போயிருக்கோம். என்னுடைய அரசியல் ஈடுபாடு ஆரம்பித்தது இந்த ஜலம்பூர் முனீஸ்வரர் கோயிலில் தான் அப்படின்னு நான் சொல்கிறேன். 2008 அதற்கு பிறகு 2008 அந்த சம்பவம் நடந்த பிறகு அப்போ தான் எனக்கு இந்த எதிர்கட்சி, ஜனநாயக செயல் கட்சி, இந்த உறுப்பினர்கள் கூட அப்பொழுதுதான் அறிமுகம் ஏற்படுது. அப்போ நான் சொன்னேன், தலைவர் அவர் நான் பேர் சொல்ல விரும்பல, ப்ராஃப் தெரியும் யாரை சொல்கிறேன்ட்டு நான் சொன்னேன், இந்த தொகுதியில் எப்படி இருந்தாலும் பிராய் சட்டமன்றம் ஒரு இந்தியர்கள் இருப்பாங்க,
நாடாளுமன்றமும் ஒரு இந்தியர் நிற்கணும், நீங்க நிக்கலீங்களே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? இல்ல இந்த மாதிரி வந்து இந்த தொகுதியில வந்து கோசுக்குன் நிக்கிறாருன்னு ஒரு பேச்சு அடிபடுது. அப்போ கோசுக்குன் வந்து மாநிலத்துடைய முதலமைச்சர். நான் வந்தேன்னா எனக்கு தோத்துருவோம், நம்ம நிக்கிறது இல்லை எனக்கு அது இல்லைன்னு சொல்லிட்டு. அப்போ நான் திருப்பி எங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கப்ப 2008 தேர்தல் வந்துருச்சு. 13ஆம் தேதி 2ஆம் மாதம் 2008 வந்து நாடாளுமன்றத்தை கலைச்சாரு அப்போ இருந்த பிரதமர் அப்துல்லா படாவி. அப்போ நானும் வந்து என்னுடைய வேலையை நான் இது பண்ணிட்டு, ஏன்னா அரசியல்னு ஒரு 2 மாதம் வந்து நம்ம தேர்தல் வேலை செய்யறப்ப லீவ்லாம் போட்டு கொடுக்க மாட்டாங்க, சரி விட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பொழுதுதான் எனக்கு தெரியும் இந்த தொகுதியில வந்து நாடாளுமன்றத்தில் நிற்க போறது வந்து பேராசிரியர் நிற்கிறாரு. அதுக்கு முன்பு நான் அவரை பார்த்ததில்லை. அவருடைய சில கருத்துக்களை நான் படிச்சிருக்கேன். இன்ட்ராஃப் பேரணி நடக்கும் பொழுது ஒரு கருத்து கொடுத்திருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாருன்னா, இன்னைக்கு வந்து மலேசியாவில் இந்தியர்கள் மகாத்மா காந்தி படத்தை தூக்கிட்டு போராடுறாங்க, இவர்களுடைய குரல் மதிக்கப்படவில்லை என்றால் அவர்கள் வேறொருவர் படத்தை தூக்கி கொண்டு போராடுவாருன்னு. அது இப்போ நம்ம சொன்னோமா அது 1.5 வருஷம் தான் இருக்கும், ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால இப்போ அது வந்திருக்கு. ஸோ அப்போ சொன்னார், யார் இவர், இந்த மாதிரி ஒரு தலைவர் தான் நம்முடைய அந்த அந்த அபிமானம் அப்பொழுது ஏற்பட்டது தான். அதுக்கு முன்னாடி நான் சந்திச்சதே கிடையாது. நான் பேராசிரியர் சந்திச்சது 2008 3ஆம் மாதம். அப்போ நான் போயிட்டு நான் வந்து தொழுவிட்டா, நீங்கள் எத்தனை பேர் இருப்பீங்கன்னு தெரியாது, தமதுல ஃப்ரெண்ட்ஸ் தான் நான். அந்த இடத்துல போயிட்டு ஒரு கூட்டம் போடுவோமே அப்படின்னு சொல்கிறப்ப எங்களுக்கு வந்து சின்ன வயசு பையன் 3 வயசு பையன்றப்ப என்னென்ன தடைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஒரு ஒரு மண்டபத்தில் வந்து எங்களை உள்ள கூட விடல, மழை அடிச்சு ஊத்துது. அப்புறம் ஒன்றும் நினைப்பு வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். வெளியே நிப்பாட்டிட்டு எலெக்ஷன் கேம்பெயினில் உள்ள கூட விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இல்லை இது வந்து பரிசம் கட்டது. அப்போ என்ன பண்ணாங்க, மக்கள் எழுச்சி அப்பதான் ஏற்பட்டுச்சு. அந்த கேட்டை உடச்சிட்டு மக்கள் உள்ளுக்கு போட்டாங்க. சில பேர் இருப்பீங்க, அதை சந்திச்சவங்க எல்லாம் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதற்கு பிறகு வந்து நடந்ததெல்லாம் சரித்திரம். 2008 அப்போ ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து 2021 இதுவரையும் நான் பேராசிரியர் கூட தான் இருக்கிறேன். காரணம் வந்து அரசியலுக்காகவோ இதெல்லாம் கிடையாது. இது போன்ற ஒரு தலைவரோடு இருக்கும் பொழுது அந்த சமுதாயத்துக்கு நம்மளால என்ன செய்ய முடியும், அந்த குரல். இந்த நான் எத்தனையோ தலைவர் நான் பார்த்துருப்போம் நம்ம அரசியல்ல. ஒரு தலைவர் வந்து தனக்கு பட்டது அது சரியா தவறா, எனக்கு அது சரி படிச்சுன்னா நான் அதான் சொல்லுவேன், நீ என்ன வேணாலும் சொல்லிக்கும் அப்படின்னு சொல்றதுனா அது பேராசிரியர் ராமசாமி அவர்கள் மட்டும்தான். மலேசியா அரசியல்ல வேற யாராவது இருக்காங்களா நீங்க யோசிச்சு பாருங்க. அதை வந்து நான் இந்த இடத்துல பதிவு செய்துட்டு நான் அவருடைய அரசியல் பயணம் பத்திலாம் எனக்கு ஏன்னா இது அவரை பற்றிய நிகழ்வு. ஸோ அதை நான் சில பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பேராசிரியர் வந்து அரசியல்வாதியானது அரசியல் கட்சியில் சேர்ந்தது வந்து 2005 2008 வந்து தேர்தலில் நின்றாரு. ஆனால் அவருடைய பொது வாழ்க்கை என்பது ஏறக்குறைய 1980களிலே வந்து ஆரம்பிச்சிருச்சு. சில நேரத்தில் உட்காந்து நம்ம கதை கேட்குறப்ப எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அவரை வந்து ஒரு காரில் வச்சு கடத்தி கொண்டு போனாங்க அவர் எஸ்டேட்டுக்குள்ள. கொத்தடிமை சிலாச்சார பாட்டுன்னு சொல்லுவாங்க. நம்முடைய இந்தியர்களை சிலாச்சார பாட்டுன்ற ஒரு எஸ்டேட்ல வந்து அடிமைங்க மாதிரி, சம்பளம் இல்லை ஒன்றும் இல்லை, சம்பளம் கேட்டால் அடி. அந்த முதலாளி அப்படி நடத்தும் பொழுது அவர் தான் போயிட்டு அதை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தார். ராவுப்ல இடம் நான் சிலாச்சாரம் பாட்டு அதுக்கு பிறகு நடந்தது. இந்த மாதிரி பல இந்தியர்களுடைய சமுதாய அது ஒர்க்கர்ஸ் ரைட்ஸ்ன்றதப்ப அவர் தான். ஸோ இதனாலே வந்து 2003 வந்து அவருடைய கொற்றையை வந்து இது பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, நீட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பாலா பிரைம் மினிஸ்டர். இன்னொன்று என்னன்னா ஆட்சியில போராடுற மக்கள், அவங்க வந்து ஆட்சி மக்கள் இன்னைக்கு சொல்லுவாங்க அவரை, இவர் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு ஆளை பற்றி நம்ம பேசுறதுக்காக ஆட்சியில் 99% வந்து முஸ்லீம்கள் தான். அவங்களுக்காக வந்து போராடும் பொழுது அவங்களுக்காக ஹெல்சிங்கி ஃபின்லாண்டில் நடந்தது. அதில் பேசுறதுக்காக வந்து அதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு இந்தோனேசிய அரசாங்கத்துடைய இதில் அவருடைய இது நீட்டிக்கப்படாமல் போக அரசியல் வந்தோடனே 2008 கோசுக்குன்னா அப்போ பிரைம் ஒரு ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் யாரும் பயப்படுவாங்க. நான் தான் சொல்றேன், ஒரு மூத்த அரசியல்வாதியை நான் சொல்றேன், அவர் சொல்றாரு வேணாம் தோத்துருவோம் கோசுக்குன்னு. அவர் அதெல்லாம் யோசிக்கல, சிங்கப்பூர்ல இருந்த வேலையை விட்டுட்டு ரிட்டைர்மெண்ட் பரவாயில்ல நம்ம போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு வந்தாரு. அது மக்கள் வந்து அதை வந்து சரியா அங்கீகரிச்சாங்க. 10,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சாரு முதல் தேர்தலில். கோசுக்குன் ஒரு மாநிலத்துடைய முதல் அமைச்சர். அதான் இப்ப என்ன சொல்லுவாங்க, ஒரு டவுன் த மெமரி லைன். இதே கோசுக்குன் வந்து சில பேர் இருப்பீங்க, அந்த காலத்துலேருந்து அந்த கட்சியில இருந்தவங்களாம் இருப்பீங்க. ஆனா இந்த சம்பவம்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, எனக்கு ஞாபகம் இருக்கு. சில பேர் முகத்தை பார்க்குறப்ப ஞாபகம்லாம் வருது. இந்த கோசுக்குன் வந்து இந்த பிராய் மனுங்கா ஸ்கூலுக்கு வரப்போ ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம். அவர் நேரடியாகவே ஏசிட்டோம், நீ தான் இந்தியர்கள் வாக்க வேணாம், ஏன் நீலாம் இந்தியன் ஓட்டர்ஸ் தான் நிறையா இருக்காங்க கிளம்புன்னு சொல்லி. இதெல்லாம் வந்து ஒரு சரித்திரம். அந்த தைரியம் வந்து அப்பெல்லாம் வந்து எப்படி வருதுன்னா, அந்த மாதிரி ஒரு தலைவருக்காக நம்ம நிற்கிறோம், அந்த ஒரு காரணம் மட்டும்தான்.
அதுக்கு பிறகு நடந்ததுலாம் சரித்திரம். இந்த 13 வருடங்கள் மீண்டும் மீண்டும் வந்து நம்ம என்னத்தான் செஞ்சாலும் இந்த அரசியல் வந்து நம்ம வந்து எல்லாரையும் வந்து திருப்திப்படுத்த முடியாது. அதை எந்த அரசாங்கமாக இருந்தாலும் திருப்திப்படுத்த முடியாது. அதனால என்ன செஞ்சோம் கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஒரு ராமா அவங்க போட்டு காமிச்சாரு, நாங்கள் என்ன செஞ்சோம்னு காமிச்சிட்டாரு. இனிமேல் என்ன செய்யணும்னு நீங்கள் சொல்லுங்க, அது சரியான முறையில் எங்கிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பேராசிரியர் கேட்டுக்கொண்டு செய்வார். அவர்கிட்ட ஒன்று இருக்கு, அது நீங்கள் எடுத்துறமா சொல்ற முறையில் சொன்னீங்கன்னா கேட்பாரு. அவர்கிட்ட இந்த அடாவடித்தனம் இந்த இது நீங்கள் செஞ்சீங்கன்னா அதுக்கு எப்படி அவர் பதில் சொல்லணும்னு அவருக்கும் தெரியும். ஸோ இந்த அடாவடித்தனத்துக்கு பயந்தது கிடையாது. அதே வந்து ஒரு பழக்கமாக வந்துருச்சு. இப்போ சில பேர் எங்களெல்லாம் சொன்னாங்கன்னா கொஞ்சம் வந்து தான் அப்படின்னா எங்களுக்கு தெரியணும், எங்கள் தலைவர் எப்படியோ நாங்களும் அவர் வழி தான். அவர் மாதிரி எங்களுக்கு பயம் கிடையாது, செய்யணும்னு நினச்சோமோ செய்வோம். நீங்கள் எங்கள்கிட்ட அதை எப்படி கேட்கணுமோ அந்த முறையில் கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். டாக்டர் ராமா நீண்ட நெடிய ஒரு விளக்கம் கொடுத்தாரு, என்னென்ன நம்ம செஞ்சுருக்கோம்ட்டு. இந்து அறப்பணி வாரியம் என்று ஒன்று இருந்தது. 2010க்கு பிறகுதான் இந்து அறப்பணி வாரியம் என்ன செய்ய முடியும் என்பது நமக்கு தெரியும். இந்து அறப்பணி வாரியம் வந்து 1906 வெள்ளைக்காரர்கள் அமைத்தது. எல்லாருக்கும் தெரியும். 2010க்கு முன்னாலேருந்து இருக்கு. ஏன் அப்போ வந்து இந்த மாதிரி கல்விக்கான நிதி கொடுக்க முடியல, ஏன் இவ்வளவு சொத்து இல்லை, ஏன் நிலத்தை எடுக்க முடியல, சுடுகாடு எத்தனையோ சுடுகாடு கைவிட்டு போயிடுச்சுங்க. இந்த பிராயில அவங்க சொன்னாரு பாருங்க, இந்த பிராயில இண்டஸ்ட்ரியல்ல கம்பத்தில் உட்காரவங்க எஸ்டேட்காரவங்க பிராய் எஸ்டேட்காரவங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த பிராயில இண்டஸ்ட்ரியல் லேண்ட் உள்ளது ஜாவாக்காரவங்க சுடுகாட்டுக்கு பக்கத்துல இருந்தா நம்மளுடைய இந்து சுடுகாடு 1995 நம்ம கிட்டே கை போயிட்டுருச்சு. ஏன்னா அந்த காலத்துல வந்து ஜாவாக்காரவங்களுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம தான் தமிழர்கள் தான் ரொம்ப தாராளமானவங்களாச்சே. அவங்க வந்து சரி நீங்க வாங்க எங்க போச்சுக்கோங்கன்னு சொல்லி இடம் கொடுக்க போனது. 1995 இஸ்லாமிய மஜ்லிஸ் அலமா இஸ்லாம் என்ன பண்ணாங்க, ஜாவா இவங்க முஸ்லீம் போச்சிருக்காங்க, இந்த மொத்த சுடுகாடையும் நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க. ஆனா இது அண்ணா உங்களுக்கு தெரியும் சரிங்களா நான் சொல்றது, தமிழ் இருக்கீங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வரைக்கும் வந்து அங்கே 2-3 இந்துக்களுடைய இடங்கள் இருக்கிறது. அவங்க தாத்தா பாட்டிக்கு போயிட்டு இது வரைக்கும் ஆளுங்க சாமி கும்பிட்டு வராங்க. இது 95க்கு முன்பு. இப்பொழுது நீங்க கேட்டீங்கன்னா இந்து இடுகாட்டை வந்து கை வச்சிட முடியுமா? இதே பத்துக்கவான் ஸ்டேடியம் பக்கத்தில் 5 ஏக்கர் சுடுகாடு கொடுத்துட்டாங்க முந்தி. அது ப்ரொஃபசர் வந்த பிறகு வந்து அதை கேசேட் பண்ணாம வச்சிருக்காங்க. கேட்டாங்க அதெல்லாம் முடியாது, மறுபடியும் கொடுங்கன்னு வாங்கிட்டாரு 5 ஏக்கர். இப்போ வந்து அந்த இடம் வந்து சுடுகாடு ஸ்டேடியம் பக்கத்துல ஒரு 5 ஏக்கர் நிலம் இருக்கு. டாக்டர் ராமா வந்து அதை வந்து அவர் இதில் போட்டது பிகாஸ் ஏன்னா அந்த நிலம் வந்து நம்ம எடுத்தது இல்லை, அது ஒரிஜினலி இந்து சுடுகாடு தான், அதை நம்ம எடுத்துக்கணும். இது போன்ற பல விஷயங்கள் வந்து இருக்கு. கல்வியை பற்றி நம்ம கேட்குறோம். கல்விக்கு இந்து அறப்பணி வாரியம் மட்டும் அல்ல, இனாக மாநிலத்தில் நம்ம என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்ட்டு வேலை வாய்ப்புகளை பற்றி அடிக்கடி பேசுவாங்க. என்ன எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருச்சுட்டு இன்னைக்கு பிணையங்கள ஒரு ஜிஎல்சிக்கு ஒரு தமிழை வந்து சிஇஓ உட்காந்துட்டு இருக்காங்க. நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு எங்களால் சொல்ல முடியும் சாதாரண H11 புக்கஜாரண்டா ஆவாம்லேருந்து சிஇஓ வரைக்கும் தமிழகம் இருக்காங்க. இன்னைக்கு பிடிசியோட டெப்யூட்டி ஜெனரல் மேனேஜர், டெப்யூட்டி சிஇஓ இஸ் அன் இந்தியன். பிடிசியோட பிசாக்னு ஒரு அமைப்பு இருக்கு, பிணை கன்வென்ஷன் அண்ட் எக்ஸிபிஷன் பியூரோ. சிஇஓ வந்து ஒரு தமிழர். எல்லா துறையிலையும் எல்லா இதுலையும் வந்து தமிழர்களுடைய ஆதிக்கம் எல்லாத்துலேயும் அவங்க வேலை வாய்ப்பு இருக்கு. இதை தேடி பார்க்காதவங்க அதை பத்தி தெரியாதவங்க சும்மா வெளியே பேசுவாங்க, ஒன்றும் கிடைக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இருக்கா இல்லையான்றத வந்து எங்கள்கிட்ட கேளுங்க, நாங்கள் சொல்றோம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இறுதியாக முதல் சொன்னார் அண்ணன் நம்ம குணாதன் சொன்னாரு, 29வது தமிழ் பள்ளியாக வந்து பாகாண்டாலாமில் வந்து ஒரு தமிழ் பள்ளி அமைக்கப்பட போகின்றது. நிலம் பேராசிரியருக்கு தெரியும். நான் வந்து 2018 அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் எப்படி எப்படின்ட்டு. அது வந்து நான் மறந்தாலும் ப்ரொஃபஸர் விட மாட்டாரு, இது போய் கேளு, சிஎம்க்கு லெட்டர் எழுது, அது செய், நான் அப்படி இப்படி போட்டு அன்னைக்கு சிஎம் கடந்த வாரம் வந்து அறிவிச்சாரு, தாமான் பாகன்ல வந்து நிலம் இருக்கிறது, இப்போ போயிட்டு நீங்க எங்கேயிருந்து ஸ்கூலை கொண்டு வரீங்களோ அது உங்க வேலைன்னு விட்டுட்டாரு. நான் அதுக்கு மேல அதை பத்தி சொல்ல முடியாது. தகவல்கள் எங்கேயிருந்து அந்த பள்ளி வரப்போகுது, எப்படி லைசன்ஸ் நான் சொன்னேன்னா அது தமிழ் பள்ளி வருதுன்னு சந்தோஷப்படுறவங்களோட எப்படி நிறுத்துறதுன்னு வேலை செய்யறதுக்கு ஒரு டீம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ அதை நான் பகிர்ந்து கொள்ள விரும்பல. கண்டிப்பாக வந்து அது நடக்கும்பொழுது நடக்கும். நிலம் தயாராக இருக்கிறது, ஏமாக் பண்ணி இந்த இடம் தான் சொல்லிட்டு லேண்ட் ஆஃபீஸ்லேருந்து எங்களை கொண்டு வந்து காமிச்சிட்டே போயிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நிலம் இருக்கிறது, அது கொண்டு வர வேண்டியது நம்மளுடைய கடமை. எப்படி அதை செய்யணும்னு பார்ப்போம். அதை தவிர இன்னைக்கு கேட்பாங்க என்ன செஞ்சோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வராங்க. நான் பாகாண்டாலாம் சொல்றேன், இன்னைக்கு வந்து பினாங்கில் வந்து இந்த 13 வருடங்கள்ல வந்து எத்தனை தமிழ் பள்ளிகளுக்கு நிலம் எடுத்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்பதான் ப்ரோ சொன்னாரு. நான் வந்து ஒரு நாள் வந்து அண்மையில கூட அறிவிச்சாங்க, ராஜாஜி தமிழ் பள்ளி பினாங்கு தீவுல இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த மாரியம்மன் கோயில் பக்கத்துல வந்து இப்ப இருக்காங்க. அந்த தமிழ் பள்ளிக்கு இப்ப நிலம் எடுக்கிறாங்க. மலேசியால வேற எந்த பகுதியிலாவது ஒரு தமிழ் பள்ளிக்கு இவ்வளவு விலை ஒரு நிலம் இருக்கான்னு நீங்க கேட்டு சொல்லுங்க. அப்புறம் நம்ம பார்ப்போம். நாங்கள் ஒன்றும் செய்யல, நாங்கள் அப்போ ஒத்துக்கிறோம். நிலத்தோட விலை எவ்வளோ தெரியுங்களா? இன்னைக்கு ப்ரோ கூட வந்து ஒரு புள்ளியை வந்து
அவர் தவறாக சொல்லிட்டாரு. அப்புறம் இல்லை சரியில்லை, 28 மில்லியன் 1 மில்லியன் குறைச்சு சொல்லிட்டேன். 29 மில்லியன் 29 மில்லியன் மலேசியாவில் எந்த தமிழ் பள்ளிக்கு நிலம் அவ்வளோ விலை உள்ள நிலம் இருக்கு நீங்க சொல்லுங்க. இப்பொழுது அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லை, அதே போல மலேசியாவில் எந்த ஒரு மாநில அரசாங்கமும் செய்யாதது ஒன்று நம்ம செஞ்சோம் சில வருடங்களுக்கு முன்பு. இன்னைக்கு பள்ளியே கட்டிட்டாங்க. வால்டோர் நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், முதல் முறை மலேசிய சரித்திரத்துல ஒரு மாநில அரசாங்கம் ஒரு நிலத்தை கையகப்படுத்துறாங்க, அக்வயர் பண்ணி வால்டோர் தமிழ் பள்ளிக்கு கொடுத்தாங்க, கட்டிக்கோங்கன்னு சொல்லிட்டு. அதுவும் நம்ம இதில் நடந்தது தான். இப்பொழுது சுப்பிரமணிய பாரதி தமிழ் பள்ளி, அதுவும் பினாங்கு தீவில் எவ்வளோ விலைன்னு உங்களுக்கு தெரியும். அங்கே ஒரு நிலம் வழங்கப்பட்டது. அப்புறம் பத்துக்காவான் தமிழ் பள்ளி, இப்பொழுது மெய்ஃபின் தமிழ் பள்ளிக்கு, மலாகாஃப் தமிழ் பள்ளிக்கு 2 ஏக்கர் நிலம் டெவலப்பர்கிட்டேருந்து வாங்கி தடலாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு கொடுத்துருக்கோம். அதை விட எல்லாம் முத்தாய்ப்பா பினாங்குல அந்த தண்ணீர் மலை முருகன் ஆலயத்துக்கு கீழே இருக்கு பாருங்க அந்த கோயில், அந்த தமிழ் பள்ளி, அசார் தமிழ் பள்ளி. இதுக்கு முன்னால் அசார் தமிழ் பள்ளி இந்தியன் அசோசியேஷன்ல இருந்துச்சு. அது ஒரு டஞ்சன் மாதிரி இருக்கும், ஒரு பேஸ்மெண்ட்ல இருக்கும். அங்கிருந்து இருந்தப்ப அந்த பள்ளியை மாற்றி இப்பொழுதுதான் அந்த லேண்ட் வேல்யூ எனக்கு தெரியும், 50 மில்லியன் 50 மில்லியன் 5 கோடி வெள்ளி அந்த நிலத்தோட வேலை. எங்க இருக்கு மலேசியாவில் வேற இந்த மாதிரி ஒரு நிலம் மாநில அரசாங்கம்? இதுதான் இங்க தான் நடக்கும். நீங்க கிடால போயிட்டு பாத்தீங்கன்னா 3 வருஷம் ஃப்ரீயா கொடுக்குறேன், 3 வருஷம் சென்று 2 லட்சம் கொடுங்கன்னு சொல்றாங்க திருப்பி சார். இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் 6 தமிழ் பள்ளிகளுக்கு அடுத்தது நோட்டீஸ் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. வரும் பாருங்க, தமிழ் பள்ளிகளை அரசாங்க நேரத்துல விரட்டிக்கிட்டு இருக்காங்க, நீங்க போங்க எங்களுக்கு தமிழ் பள்ளிகள் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பினாங்குல தமிழ் பள்ளிகள் எங்களுடைய அடையாளம், எங்களுடைய இனத்துடைய அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட்டி காட்டி கொண்டிருக்கின்றோம். இது மற்ற தலைவர்கள் இருந்தாங்கன்னா இங்க சாத்தியமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா கூட 13 வருஷம் இருக்கும், எங்களுக்கு தெரியும். அவரோட கோபால் பேசுறப்ப சொன்னாரு, அவர் அப்படிதான் ஏசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஏசுறதுனா அது நம்ம கிட்ட மட்டும் இல்ல, எந்த கூட்டத்துல பேசினாலும் சரி, அவங்களுக்கு ப்ரொஃபஸர்கிட்ட போகுதுன்னு தெரிஞ்சாலே கொஞ்சம் நடுக்க இருக்க ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு நான் ஒரு இது சொல்றேன். அன்னைக்கு ஒரு கம்பெனி, ஒரு பெரிய இந்தியருடைய கம்பெனி வராங்க. அவங்களுக்கு ஒரு 10 ஏக்கர் நிலம் வாங்குறதுக்கு ஒரு பிடிச்சிட்டு சொல்லிட்டாங்க. என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, திடீர்னு அவங்க கால் பண்ணி இல்லை இந்த நிலம் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ஒரு வார்த்தை தான் சொன்னேன், மெசேஜ் பண்ணப்புறம் இந்த மாதிரி சொல்றாங்க. என்னதான் நடந்துச்சுன்னு தெரியல. இன்னைக்கு அந்த நிறுவனத்தை நான் கூப்பிட்டு போறேன். இல்லை நீங்க எங்க எந்த இடம் உங்களுக்கு வேணும்னு சொல்ல நான் கொடுத்துட்றேன்றாங்க. அது ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி தான். ஆனால் இந்தியர் தலைவராக இருக்காரு அந்த கம்பெனி. இதெல்லாம் மற்றவர்கள் இருந்தால் சாத்தியமா இருந்தது. முன்னெல்லாம் கெஞ்சிக்கிட்டு இருப்போம், தூளுங்களா ஆயிடுச்சு, தூளுங்களா. இதுதான் இதே சிவன் ஆலயம் சொந்த நிலத்துல, அவங்க வீடு நிலத்துல இருந்த நிலத்தை விரட்டி அடிச்சாங்க. எங்களால் என்ன பண்ண முடிஞ்சிச்சு? இன்னைக்கு அதே சிவன் ஆலயத்துக்கு ஒரு ஏக்கர் நிலம் கொடுத்து ஆலய வேலைகளும் ஆரம்பிக்க போகிறது. இதெல்லாம் ஒரு புகழ்ச்சிக்காக சொல்றதுலாம் கிடையாது. நாங்கள் அந்த மாதிரி புகழ்ச்சிக்கு சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. ப்ராஃபிட் நாங்கள் எங்களுடைய கருத்து பரிமாற்றம் அந்த அளவுக்கு இருக்காது. அவரை ஜாபரா அடிக்கணும், காக்கா அந்த வேலை எங்களுக்கு கிடையாது. அப்படின்னு தான் 13 வருஷம் நம்மளால இருந்திருக்க முடியாது கூட. ஸோ இதை என்னத்துக்கு சொல்றேன்னா, இதை பதிவு பண்ணணும். ஏன்னா அவர் என்ன செஞ்சாருன்னு கேள்வி கேட்குறீங்களா? கேள்வி கேட்கறவங்களுக்கு ஒரு தெளிவுபடுத்தும். டாக்டர் ராமா சொன்னார் பாருங்க, பல பேருக்கு ஆச்சரியம், இவ்வளோ இருக்கா இந்து அரப்பணி வாரியத்துலன்ட்டு. 2008 தான் நம்ம எடுத்தோம். ஆனால் பேராசிரியர் தலைவரானது 2010 தான். அதற்கு பிறகுதான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு இந்து அரப்பணி வாரியம் என்பது மலேசியாவில் எல்லா மாநிலம், எங்களோட ஃபெடரல் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, இந்து அரப்பணி வாரியம் ஒவ்வொரு மாநிலத்திலும் அமைக்கணும். ஏன்னா பினாங்குல அவங்க எக்ஸ்ட்ரா செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நடக்க வேண்டியது 22 மாதங்கள்ல நம்ம ஆட்சி போயிடுச்சு, அதனால நடக்க முடியல. இதற்காக அவர் கொடுத்த விலையும் கொஞ்சம் இல்லை. அரசியல்ல இந்த சமுதாயத்துக்காக குரல் கொடுக்கணும்னா ஒன்னே நம்ம சமுதாயத்திலேயே ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்க மற்றவர்கள்ட்ட. அதுக்கு தான் அவருக்கு இப்போ ஒரு பட்டம் கொடுத்துருக்காரு. சொன்னவர் யாருன்னா, அதை தவிர எனக்கு ஒரு பெரிய அங்கீகாரமே வேணாம்னு சொல்லிட்டாரு. இந்த நாட்டையே இன்னைக்கு எங்களுடைய ஆட்சியிலையும் இடம் கொடுத்து 22 மாசத்துல ஆட்சியை குட்டிச்சவர் ஆக்கிவிட்டு போன முன்னாள் பிரதமர் துன் மகாதீர் அவர் சொன்னாரு, ராமசாமி இஸ் அன் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு சொன்னாரு. ப்ராஃப் சொன்னாரு, அதை விட எனக்கு பெரிய அங்கீகாரமே தேவையில்லை, இது ஒன்னே போதும். நீ யாரை நல்லவன்னு சொல்றியோ அவன் நல்லவனா இருக்க மாட்டான், நீ யாரை கெட்டவன் சொல்றியோ கண்டிப்பா அவன் நல்லவனா இருப்பான் அப்படின்னாரு. ஸோ அவ்வளோ இது அந்த முதலை கண்ணீருக்கு நாங்களும் நிறைய முறை ஏமாந்துருக்கோம். நாங்களும் அந்த சூழ்நிலை கைதிகளாகி போன வருஷம் 12ஆம் மாதம் மாதிரி சப்போர்ட்டர் நினைச்சேன். சரி, இது மாதிரி பற்றி பேசினோடனே கோவம் வருதோ அப்படின்னு நினைச்சேன். ஸோ இது நடந்தது உண்மையான ஒரு இது. 12ஆம் மாதம் மாதிரியர் பார்க்க போயிருக்கோம் ஒரு கூட்டத்தில். ப்ரொஃபஸர் தான் கேள்வி கேட்குறாரு, என்ன நடக்குது நாட்டில்,
சொஸ்மான்றீங்க எதுன்றீங்க, ஏன் வந்து இது ஒரு இல்லாத ஒரு அமைப்பு வந்து இப்படி இது பண்றீங்கன்ட்டு இதே மாதிரி அப்படியே கண்ணீர் விட்டு அழுதாரு. எனக்கு தெரியாது என் ஆளுங்களான்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் பிறகு வருது யார் யார் எல்லாம் பண்ணாங்கன்ட்டு. அங்கேயும் கேள்வி கேட்டாரு, இனிமேலும் கேட்பாரு, கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அதனால வந்து அந்த அரசியல் பாதை வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. கட்சியிலையும் சில நேரங்களில் வந்து அது சுமூகமா வாக்கிங் த பார்க் கிடையாது. அது ஒரு நாளும் போராட்டம் தான். ஆனா அந்த போராட்டத்தை வந்து எங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த போராட்டத்துல வந்து எதனாச்சும் ஒரு மிஸ்டேக் வச்சுமா வாங்கும். காலையிலே அவர் ப்ராப் கால் பண்றாருன்னா ஒரு 8 மணிக்கு முன்னால அவர் மூட்டு என்னவா இருக்கும், நேற்று நைட்டு எவனாச்சும் ஏதாவது பண்ணிட்டானா, இல்லை காலையிலே எதாச்சும் பார்த்துட்டாரா, என்ன வாங்கி கட்ட போகணுமோன்னு எல்லாரும் பயந்துக்கிட்டு தான் ஃபோன் எடுப்போம். ஜேசனுக்கு தெரியும், டேவிட் தெரியும். காலையிலே ப்ராப் கிட்ட கால் வந்துச்சுன்னா அதுதான், ஐயோ காலையிலே எழுந்திரிச்சாலே ஏசு கொடுக்குமா அப்படின்ட்டு. நாட் ஆல் த டைம். சம்டைம்ஸ் வந்து இல்லை வேற ஏதாச்சும் சொல்றதுக்கு அடிப்பாரு. சிரிக்கிறாரு, அவருக்கு நிறைய அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு என்னத்துக்கு சொல்றேன்னா, அந்த கடமையில கண்ணா இருக்கணும். காலையில எழுந்திரிச்சோடனே 6 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு போயிட்டு வந்தோடனே 7 மணி 7:30 மணிக்கு நான் சம்டைம் எழுந்திரிக்கிறது 8:30 மணி 9 மணி அதுக்கட்டியும் அடிச்சிருவாரு, எங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது போன்ற அது எழுந்திரிச்சு காலையிலே எழுந்திரிச்சதுலேருந்து வந்து என்ன இன்னைக்கு என்ன செய்யணும். அந்த துராமா சொன்னாரு, இந்து அறப்பணி வாரியம். இந்து அறப்பணி வாரியம் இந்தியர்கள் சமுதாயம் இங்க மட்டும் இல்ல, மலேசியால எங்க என்ன நடந்தாலும் முதல் குரல் கொடுக்கிறது. உலகத்துல எங்க நடந்தாலும் தமிழர்களுக்கு அது ஒரு இன்னல் தான் வந்து குரல் கொடுக்கிறது. இது நாங்க வந்து நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். மொரீஷியஸ்ல வந்து நான் கடைசியாக சொல்லிட்டு போய்க்கிறேன். மொரீஷியஸ்ல வந்து ஒரு மாநாடு நடந்துச்சு. அந்த வருடம் வந்து சோகம் மாநாடு வந்து இலங்கையில நடத்துறாங்க. இலங்கையில் நடத்துறப்போ வந்து அப்பதான் இனப்படுகொலை நடந்து முடிஞ்சிருக்கு ஈழத்துல. எப்படி வந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மொரீஷியஸ்ல வந்து தமிழர்கள் ஒரு 10% இருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது நம்ம போயிட்டு சொன்னா வந்து இந்த பிரசிடென்டும் பிரைம் மினிஸ்டரும் கேட்க மாட்டாரு அப்படின்ட்டு இங்கே இருந்து பேராசிரியர் அங்க வர வச்சு பிரைம் மினிஸ்டர் அப்ப இருந்த பிரைம் மினிஸ்டரை போயிட்டு சந்திச்சுட்டு வந்தாரு. சந்திச்சுட்டு வந்து மறுநாள் அறிவிப்பு வருது, இலங்கையில் நடக்கும் காமன்வெல்த் மாநாடை வந்து மொரீஷியஸ் புறக்கணிக்கும் அப்படின்னு. அது வந்து உலக தமிழர்களுக்கும் தெரியும் எங்களுக்காக குரல் கொடுக்க வேண்டியவர் யாருன்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம ஃபெட்னா கனடா எல்லா இடத்துலயும் கூப்பிடுவாங்க எதனாச்சும் ஒண்ணுனா. சில நேரங்களில் வந்து அதே வச்சு சில பிரச்சனையை உருவாக்குவாங்க. இவர் ஏன் வந்து வெளியில் உள்ள தமிழங்களுக்கு பேசுறாரு, அதெல்லாம் கிடையாது. நான் இங்கேயும் பேசுவேன் அங்கேயும் பேசுவேன், என்னை எவனும் கேட்கக்கூடாது. உனக்கு பிடிக்கலையா நீ கேட்காத, நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற அந்த ஒரு கொள்கை தான். அந்த கொள்கைக்காக தான் வந்து நாங்கள் கூட இருக்கோம், தொடர்ந்தும் இருப்போம். அதிகம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த அவருடைய பயணம் அரசியலில் இன்னும் தொடர வேண்டும். சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கிறது. இன்னைக்கு வந்து அந்த 22 மாதங்கள் வந்து நமக்கு எப்படி இருந்துச்சு எங்களுடைய ஆட்சி அப்படின்னு தெரியல. ஆனால் எங்களுக்கு ஒன்று தெரியும், அவர் உள்ளுக்கு இருந்திருந்தாலே கேபினெட்ல அது வேற மாதிரி இருந்திருக்கும். இந்த மாதிரி வந்து இந்தியர்களுக்கு எங்களால் செய்ய முடிஞ்சதை எங்களால் கேட்டு வாங்கியிருக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. கண்டிப்பாக சரித்திரம், இந்த நாளைய சரித்திரம் வந்து நிச்சயமாக பேராசிரியர் வந்து பினாங்கு தமிழர்கள் மட்டுமல்ல, இந்திய சமுதாயம், மலேசிய தமிழர்கள், உலக தமிழர்கள் அனைவரும் தொடர்ந்து அந்த அவரை அந்த அந்த பதவியில் வைத்துக்கொண்டு என்னென்ன செய்தார் என்பதை தொடர்ந்து பேசும். அதற்கான நாள் நிச்சயம் அது வந்து சரித்திரத்தால் அழைக்க முடியாது. ஓரிரு அரசியல் பின் நிகழ்வுகள்னால் அதெல்லாம் மாறி போயிடாது. நிச்சயமாக அது நடக்கும் என்று கூறி வாய்ப்பளித்த ஏற்பாட்டு குழுவுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.